புது புது கண்டுபிடிப்புகள்லாம் அப் டு டேட்டா தெரியணும்னா கண்டிப்பா சோஷியல் மீடியாவை செக் பண்ணாலே போதும். சோஷியல் மீடியால அறிவியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் இந்த வாரம் ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்மளுடைய பார்கவி #விஞ்ஞானம் பகுதியில சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாரமும் அவங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதை எல்லாத்தையுமே இப்ப நம்ம பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இது உங்க #விஞ்ஞானம். இப்போல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாலே அது சமூக வலைத்தளங்களில் கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த வகையில் சயின்ஸை பற்றி என்னென்ன விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்கிறது தான் நம்ம #விஞ்ஞானம். புக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்தாலும் புக்ஸுக்கு சிலர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் குறையவே குறையாது. அந்த வகையில் சயின்டிஸ்ட் இப்போ புதுசாக ஒரு இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு புக் மார்க்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புக் மார்க் வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. அதில் ஒரு சர்க்கியூட்டும் இருக்குது. இந்த சர்க்கியூட் மூலியமாக தான் எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது. இந்த சர்க்கியூட் ஒரு இங்க்னால உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணோன்னா இதை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த புக் மார்க்கை பெண்ட் பண்ணி அதோட 2 எண்டையும் ஜாயின் பண்ணால் அதில் ஒரு எல்இடி லைட் எரியுது. ஸோ இந்த லைட்டை வச்சு நைட் கூட நம்ம நிறைய நேரம் புக் படிக்கலாம். ஸோ புக் லவர்ஸ்க்குலாம் இது நிறைய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு யூனிக் கிரியேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதை பெண்ட் பண்ணி நம்ம பிடிச்சிட்டே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை இப்போ சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு. தண்ணி நம்ம டெய்லி லைஃப்பில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. பியூரான வாட்டர் குடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஈஸியாக டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எது பியூரான வாட்டர், அன்பொல்யூட்டட் வாட்டர் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுலே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற இந்த டைமில் யூஎஸ்ல இருக்க சயின்டிஸ்ட் புதுசாக ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வாட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பயோஃபோமையும் கிராஃபினும் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்பவே சீப்பான மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோம்க்கு அடியில் நம்ம வாட்டரை ஊற்றி வச்சா அது தானாகவே அப்சர்வ் பண்ணி மேலே க்ளீன் வாட்டராக வந்துடும். இம்பியூரிட்டிஸ் எல்லாம் கீழே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 15,000க்கு மேலே லைக்ஸ் வந்திருக்கு இன்ஸ்டாகிராமில். இதோட கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எவ்வளோதான் பியூர் வாட்டர் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அதை எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குட் நியூஸ் தான், ஆனால் ஹெல்ப்ஃபுல்லாக இது ஹார்ம்ஃபுல்லாக இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம சயின்டிஸ்ட் வந்து நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, ஆனால் கவர்மெண்ட் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு நிறைய கான்ட்ரவர்ஷியலான கமெண்ட்ஸும் சமூக வலைதளங்களில் போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். நம்ம நிறைய டைம் சன்ஃப்ளவரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்போம். எப்படி அது சன்னோட டைரெக்ஷன்லேயே இருக்குது அப்படின்றத நம்ம நிறைய டைம் யோசிச்சு ஆச்சரியப்பட்டிருப்போம். அதுக்கான ரீசனை இப்போ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னவா இருக்கும், சன்லைட்னால தான் அது அதோட டைரெக்ஷன்லேயே இருக்கா அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். ஆனால் அது ரீசன் கிடையாது. ஆக்சுவலாக ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சன்ஃப்ளவருக்குள்ள ஒரு நேச்சுரல் கிளாக் ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிளாக் ஒர்க்னால தான் அது வந்து டே டைம் ஆனால் சன்னை பார்த்தும் நைட் டைம் ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லேபில் சன்ஃப்ளவரை வச்சு 24 ஹவர்ஸ்க்கும் 30 ஹவர்ஸுக்கும் லைட் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 24 ஹவர்ஸ்க்கு கொடுத்தபோது அது நார்மலாக ஒர்க் ஆயிருக்கு. 30 ஹவர்ஸ்க்கு கொடுத்தபோது அதில் கன்ஃபியூஷன் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட மசில்ஸ், இந்த டைரெக்ஷன் எல்லாத்தையும் வச்சு தான் சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளார ஒரு நேச்சுரல் கிளாக் ஒர்க் இருக்கிறதுனால தான் அது இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு நேச்சுரலான விஷயம், காட் இஸ் சூப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொராக்கோல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சன்ஃப்ளவர் எல்லாத்தையும் சன்னை வந்து வர்ஷிப் பண்ணுது, சன்னை கும்பிடுறதுக்காக தான் அந்த சன்ஃப்ளவர் எல்லாம் சன்னை பார்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸோட இந்த விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம வார விஞ்ஞானம்ல யாராவது ஒரு ப்ராமினன்ட் பர்சனோ இல்லை ஒரு சயின்ஸ் பேஜை பற்றியோ பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் ஒரு பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தோம்னா, சாம் ஹாரிஸ். இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு ஆத்தர், ஒரு நியூரோ சயின்டிஸ்ட்டும் கூட. இவரோட ஃபேஸ்புக் பேஜை 4 lakh பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவரோட ட்விட்டர் ஹேண்டிலுக்கு 4 lakh ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இவருக்கு ஒரு அக்கௌண்ட் இல்லைனாலும் இவருக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது. இதுக்கும் 3000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். இவர் ஒரு சயின்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் சோஷியலாக நிறைய விஷயமும் பண்ணுறாரு. ரேசிசம், பாலிடிக்ஸ் அப்படின்னு நிறைய விஷயத்தில் இவர் இன்வால்வ் ஆகிறதுனால இவரை போற நிறைய போஸ்டும் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு.